அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த ஒரு விதையில் 1000 விதை கிடச்சிடுச்சுங்க. அவ்வளோ விதைகள் கிடச்சிட்டே இருக்குது. என்ன விதைன்னு பார்க்கலாமா? நம்ம அந்த ஒரு இடத்துலையே ஒரு 10 இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதுதாங்க விதைகள். அந்த ஒரு இடத்துலையே பாருங்கள், 10க்கு மேலே இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக 2 பக்கமும் விதைகள் தாங்க. எடுக்க விதைகள் வந்துகிட்டே இருக்காங்க. பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் வெயில் அடித்தா நிறையா பூக்கள் கொடுக்குற கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான பூக்கள்ங்க. ஒவ்வொரு அம்மன் கோவிலையும் இந்த பூக்கள் இல்லாமல் இருக்காது. அவ்வளோ அம்மனுக்கு பிடிச்ச பூக்கள் இது. ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. ரோடு ஓரங்களில் அழகுக்காக எல்லா இடங்களையும் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த செடி எல்லாருக்கும் பிடிச்சமான செடி. இதில் பல கலர் இருக்குதுங்க. ஒரு கலர் கிடையாது, பல வண்ணத்தில் இருக்குது. இப்போல்லாம் ஹைப்ரிட்னு சொல்லி இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்லலாம் வந்திருக்கு. நம்ம வீட்டில் இப்போது 6 செடி வந்திருக்கு. இப்போ ஒரு செடியோட விதைகள் தாங்க போட போகிறேன். கஸ்தூரி பூக்கள், அரளிப்பூக்கள்னு இதுக்கு அடுக்கு அரளிப்பூக்கள்ங்க. இது இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இல்லை. இப்போ தான் விதைகள் போட்டு வளர வச்சுருக்கோம். அடுக்கடுக்காக பூக்குது. ரோஜா பூவோட சைஸ் பெருசாக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த செடி என் வீட்டில் இல்லை. இது என் பொண்ணு வீட்டு செடி. இது அங்கேருந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த செடி நான் வைக்காததுக்கு ஒரு ரீசன் இருந்ததுங்க. என்னுடைய பழைய வீட்டில் இது ரொம்ப மரம் மாதிரி வந்தாச்சு. நம்ம மாடியில் இதை வச்சா எப்படி இருக்கணும் ஒரு டவுட்லேயே இந்த செடி மட்டும் நான் வாங்காமையே விட்டுட்டேன். ஆனால் இப்போ என் பொண்ணு வீட்டு மாடியில் வச்சு நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேருந்து விதைகள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் விதைகள் போடவும் ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் மற்ற எல்லா கலரும் இருக்குது. நம்ம வீட்லேயும் ஒரு செடியில் சீட்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. அது ஹைப்ரிடு, ரொம்ப அழகு கலரு. எப்போவுமே பூக்கள் கொடுக்கும், நிறைய பூக்கள் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்க இல்லைங்க, அவங்கள காட்டுறாங்க பாருங்கள். எல்லாமே பூக்கள் தாங்காமல் வளைஞ்சி வந்துட்டாங்க செடிகளெல்லாம். கொத்து கொத்தா மொட்டுக்களும் பூக்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன சைஸ் தான். இவ்வளோ தாங்க செடியுடைய சைஸ். பூக்கள் பாருங்கள். ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, மண்ணு கூட கிளற வேண்டாம். அவங்களா தானாக மண்ணை கூட கிளறி உள்ளே போயிடுவாங்க வேர்கள். அவ்வளோ ஒரு நல்ல செடி இது. எல்லா நாட்களும் பூக்கள் இருக்கும். கொஞ்சம் மழைக்காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடிய ஒரு பூக்கள் தாங்க. அப்படியே டேபிள் ஆரஞ்சு ரெடி ஆகிட்டாங்க. சரி, அப்படியே அவங்களையும் கொஞ்சம் காட்டிடலாம். அந்த சைடில் இருக்க சில செடிகளையும் காட்டிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வரிசைப்படுத்திட்டேங்க நான். ஏன்னா இங்கே லைனாக நான் வச்சுருக்கிறது அரளிப்பூக்கள் செடி. பக்கத்தில் சில செடிகள் இருக்காங்க. இது ரோஸ் கலர் ஒத்தை. இதில் தான் அவங்களும் நிறைய பூக்கள் கொடுப்பாங்க. வெள்ளை, இது மெரூன் கலர், சிகப்பு கலர் கூட இல்லை. இது மெரூன் கலரில் ஒரு ரெட் ஷேட் கலந்த ஒரு பூக்கள். இது வந்துட்டாங்க. இவங்க தாங்க சீட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வீட்டில் ஹைப்ரிட். இது ஹைட் ரொம்ப வராது, அப்படியே புஷ்ஷியாக வரும். இந்த செடி நிறைய பூக்கள் கொடுத்த செடி தான் இது. பாருங்க, சீட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. நிறைய சீட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி குச்சி மாதிரி பென்சில் வடிவத்தில் தாங்க இந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதை காய வச்சு நம்ம போடும்பொழுது நிறைய செடிகள் உருவாயிடும். நான் இது வரைக்கும் விதைகள் மூலம் அரளிப்பூக்கள் இன்னும் ரெடி பண்ணலைங்க. இனிமேல் தான் பண்ணணும். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் பதியம் போட்டு கட்டிங் வச்சு எதுவுமே ட்ரை பண்ணல. எல்லாமே இந்த ஒரு குறுகிய காலத்தில் தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கு. இனி எல்லாமே நான் கட்டிங் வச்சுட்டு பதியம் போட்டு விதைகள் மூலியமாக நிறைய செடிகள் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நிறைய செடிகளை எல்லாருக்கும் பகிரணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் நான். அதனால் விடாமுயற்சின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன கட்டிங் போட்டு வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் நான். அரளிப்பூக்களோட இந்த சங்கு பூக்கள் ஒன்று அப்படியே வந்துட்டாங்க. அப்படியே பாருங்கள், இன்றைக்கி நம்ம மழை பெஞ்சு விட்டதும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெயிலில் நம்முடைய பூக்கள் பாருங்கள். நிறைய செடியில் இலைகள் இருக்காது. அதுக்கு என்ன காரணம்,
நம்ம ஒரு செடியில் கம்பளி பூச்சி பார்த்துருந்தோம் குட்டி குட்டியாக. அந்த ஒரு செடியில் மட்டும் அடித்தா பத்தாதுன்னு எல்லா செடிக்குமே நான் சோப்பு தண்ணி யூஸ் பண்ணேன். அப்போ சில செடிகளில் இலை உதிரெலாம் வந்தது. ஆனால் தளிர் தானாகவே வந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் தைரியமாக இந்த மாதிரிலாம் செய்யலாம். அப்படியே அரளிப்பூக்கள் பறிக்கிறதே இல்லைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் போய் பறிச்சிடணும் முடிவோடு இருக்கேன். நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க, ஆனால் பறிக்க எனக்கு நேரம் இல்லை. காலையில் போய் இந்த பூக்கள் பறிச்சிடுறேன். என்ன பண்ணுறது, இது பறிச்சுட்டு வரும்பொழுதே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடுது. அந்த பூக்கள் பறிக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தலை. அதனால் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சாமிக்கு 3 வீட்டுக்கு போதுமானதாக கிடச்சிட்ருக்கு. இந்த பூக்கள் பாருங்கள், அப்படியே வந்து மேலே மேலே நான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ பூக்கள்ங்க. 2 செடி பூக்கள் தான் முல்லைப்பூக்கள், வேறு எந்த பூக்களும் அதில் நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ பூக்கள் பூத்துருந்தாங்க. காலையில் கட்டி என் மருமகளுக்கு கொடுத்து அமைச்சிருக்கேன். அவங்களும் அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணி வச்சுடுவாங்க. என்னுடைய மாடி வீட்டு சகோதரிக்கு நான் பூ இன்றைக்கி கொடுக்கல, நாளையிலேருந்து கொடுக்கணும். அப்படியே இருவாச்சி மல்லி, அடுக்கு மல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விதைக்காக எடுத்திருக்காங்க. சுண்டக்காய் கொஞ்சம் கிடச்சிருந்தது தரை தோட்டத்தில், அதையும் எடுத்து வச்சுருக்கேன்.